சும்மா 16, 17, 20, 22 ஒரே செக்ஷன்ல போட்டு இருக்காதியா. எவனா டிரான்ஸ்ஃபர் வந்தா நம்ம பசங்களை குண்ட சட்டத்துல போட்டுற போறா. இன்ஸ்பெக்டர் சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். வணக்கம் சார். சார் குட் மார்னிங் ஐ எம் எஸ்ஐ ரவிக்குமார், கிரைம் பிரான்ச். வெல்கம். ஹலோ சார். எலண்டோ சப் இன்ஸ்பெக்டர் சார். இவங்க நம்ம 8 கான்ஸ்டபிள்ஸ். வணக்கம். அது எலண்டோ இன்ஸ்பெக்டர் ரூம் சார். இது உங்க ரூம் சார். வாங்க. நம்ம ஸ்டேஷன் கண்ட்ரோல்ல 12 ஏரியா இருக்கு சார். இதுல தரமணி பார்டர் மட்டும் கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கு. அம்மா சொன்னா கேட்காதீங்க. அட புது இன்ஸ். ஏய் வெளிய போ. எப்ப பாரு ரவி ஏன் மூஞ்சி காட்டினே இருக்கற? இவன் நியாயமா இருந்து எல்லாரையும் தொல்லை பண்ணுவான். என்ன பாக்குற? ஷாக்கா இருக்கா? இருக்கும்டா. இருக்கணும் தானே உன்னை இங்க இழுத்துட்டு வந்திருக்கேன். டேய், உனக்கு ப்ரமோஷன் கொடுத்தது உன் டிபார்ட்மெண்ட் தான். ஆனா திருவான்மையூருக்கு போஸ்டிங் போட வச்சது நானு. இந்தியா மேப்ல இல்லாத உன் மாவட்டத்துக்கு, தமிழ்நாடு மேப்ல இல்லாத உன் ஊருக்கு என்ன வர வச்சு ஆப்பிடிச்சல்ல. இப்ப என்ன பண்ணுவ? இது என் ஊரு, என் ஏரியா. நான் அடையாறுல துப்புன ஆவடில நினைவுண்டா. தாம்பரத்துல தட்டினா பாரிஸ் எகரும். இது மயில் வாகனம் கோட்டடா. எந்த யூனிஃபார்ம் போட்ட திமிர்ல என்ன அவமானப்படுத்தனையோ அதே யூனிஃபார்மை கழட்டி துண்ட காணோம், துணிய காணோம் ஓட வைப்பேன். இனிமே ஆளுங்க உனக்கு குடைச்சல் கொடுத்துட்டே இருப்பாங்க. உன் கண்ணுக்குள்ள விரல விட்டு ஆட்டிட்டே இருப்பாங்க. ஏண்டா இந்த வேலைக்கு வந்தோம், ஏண்டா மயில் வாகனத்தை பகச்சுக்கிட்டோம், ஒவ்வொரு நாளும் நீ தூக்கம் இல்லாம துடிச்சுக்கிட்டே இருப்படா. யாரியா நீங்க? நாங்க மயில் வாகன ஆளு. ஒரு நாள் உள்ள இருந்த ரெக்கார்டு வேணும் எங்களுக்கு. தப்பு பண்ணாத யாரையும் பிடிச்சி உள்ள வைக்க முடியாது. முதல்ல வெளிய போங்க. தப்பு பண்ணடா உள்ள போடுவியா? இப்ப பண்ணடா அப்ப. அடி. நல்லா அடி. இங்க அடி. இங்க அடி. அண்ணா சொன்னாரு யானி அடிப்பேன்னு. பாக்குறியா? போலீஸ்காரன் அடிச்ச கேஸ்ல 1 ஹவர்ல வெளிய வரேன். சார் ஏசியா லைன்ல இருக்காரு. மக்கா நம்ம தலை லைன்ல வந்துச்சு. சார், மயில் வாகன ஆளுங்களை அரெஸ்ட் பண்ணிருக்காம. சார் நான் உங்களை இன்னும் அரெஸ்ட் பண்ணவே இல்லை சார். பண்ணாத, பண்ண கூடாது. பட் சார் சொன்னதை செய். காலையில ஒரு 8 மணிக்கு வாங்க. சரிங்க சார். ஒரே நாள்ல ஓடிட போறான்டா. கோயமார் சின்ன குப்பத்துல மரணம் நடந்துச்சா சார்? இங்க ஏதோ கொலை நடந்ததா போன் வந்துச்சு. என்னாச்சு? யார் போன் பண்ணது? சார் வணக்கம். இந்த பாய் தான் சார். காலைல இருந்து 2 ஆட்டோ கொலை பண்ணா, இப்ப 3 கோழிய கொலை பண்ணா. ஜனம் கொலை பண்ணினே இருக்கா சார். அதான் பசங்க போன் அடிச்சிட்டாங்க. இவனை தூக்கி உள்ள போடு சார். கொலை கொலை யாமுதிரிக்கா. தரிய தரிய சுத்தி வா. கொலை யாமுதிரிக்கா. தரிய தரிய சுத்தி வா. கொலை அடிச்சவன் எங்க இருப்பான்? ரசல இருப்பா, கண்டுபிடி. ஹலோ. நான் உடனே உன்னை பார்க்கணும். நீங்க எங்க இருக்கீங்க? அதுக்கு நான் வேலையை விட்டு போலான்னு இருக்கேன். நியாயத்துக்காக கோபப்படுற உங்களால கண்டிப்பா போக முடியாது. இங்க கோவப்பட்டனா துப்பாக்கி எடுத்து ஒருத்தையும் சுட வேண்டியதா இருக்கும். சுடுங்க. சுடுறதுக்காக தானே கவர்மெண்ட் உங்களுக்கு துப்பாக்கி கொடுத்திருக்காங்க. சுடணும்னு ஆரம்பிச்சா 100 பேரை சுடணும். 1000 பேரை வேணாலும் சுடுங்க. நல்லவங்களை யாரும் நீங்க சுட போறது இல்லையே. நீங்க திரும்பி போனா உங்க ஊர்க்காரங்க உங்களை மதிப்பாங்களா? உங்க அப்பா அம்மா சந்தோஷப்படுவாங்களா? இல்ல உங்களாலதான் நிம்மதியா தூங்க முடியுமா? தப்போ ரைட்டோ, ஏதோ ஒரு கொள்கைக்காக போராடுற தீவிரவாதியை பார்த்து கூட உங்க போலீஸ் பயந்தது இல்ல. எந்த கொள்கையுமே இல்லாத இந்த பொறுக்கிங்களை பார்த்தா நீங்க பயந்து போறீங்க. பயந்து போல, ஒதுங்கி போல. நீங்க ஒதுங்கி போலாம், ஆனா பாக்குறவங்க பயந்து போனதா தானே சொல்லுவாங்க. நான் மரியாதையான குடும்பத்துல பிறந்தவன், நியாயமான பூமியில வாழ்ந்தவன், நல்லவங்க இருக்கிற ஊர்ல தொழில் பண்ணவன். இங்கெல்லாம் சாக்கடை. அதுல களை தூக்கி போட்டா அது நம்ம மேலதான் படும். சாக்கடைன்னு நீங்களே ஒதுங்கி போனா இவங்களை எல்லாம் யார் சுத்தம் பண்றது? கிளீன் எவரிதிங். பிரச்சனையை பார்த்து ஒதுங்கி போனவன் தானே. இவனையா நீ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு நாளைக்கு எங்க அப்பா கேட்டா நான் என்ன பதில் சொல்ல முடியும்? அன்னைக்கு தூத்துக்குடியில 1000 பேருக்கு முன்னால அத்தனை பேரையும் வெறி பிடிச்ச சிங்கம் மாதிரி பாஞ்சு அடிச்சிங்களே,
எங்க போச்சு அந்த கோவம்? தப்பா ஒரு வார்த்தை சொன்னாங்கிறதுக்காக துப்பாக்கியை தூக்கி போட்டுட்டு அவனை மிதின்னு மிதிச்சிங்களே, எங்க போச்சு அந்த வீரம்? ஒரு ஆம்பளை எந்த பிரச்சனையும் இல்லாம ஒதுங்கி போனா நல்லதுன்னு கட்டின பொண்டாட்டி வேணா நினைக்கலாம். ஆனா லவ் பண்ற எந்த பொண்ணும் அதை விரும்ப மாட்டான். இன்னொருத்தன் ஜெயிச்சு நீங்க தோக்குறத என்னால தாங்கிக்க முடியாது. ஏய் நம்ம திருவான்மூர் இன்ஸ். ஏய் அவங்கடா வாடா கலைக்கலாம். நாம கண்ணா கலங்கி இருக்கு. டிபார்ட்மெண்ட் ஏதாவது பண்ணிருச்சா? அல்வா குத்துட்டு புள்ள குத்தாரா இல்ல புள்ளைய குத்துட்டு அல்வா குத்துறாரா? ஏய்